மக்களுக்கு நல்லது செய்வரன்னு நினைக்கிறேன், ஏதோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதற்கு சுத்தியிலும் என்னை வச்சு அடிக்கிறாங்க. மக்களுக்காக செய்ய வரும்போது சுத்தியிலும் அடிக்கிறாங்க என்னன்னு சொல்லி வேதனைப்பட்ட ஒரு கண்கள் பார்க்கும்போது இதுவும் நடிப்பு அப்படின்னீங்கன்னா, இருக்கிற காங்கிரஸுடைய நிர்வாகிகளே பார்த்தா ஒரு 50% விஜய் கூட போகணும்னு பிடிவாதம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணுன்ற அவருடைய அந்த குரல் ஒலிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்கிறத கேட்க முடிஞ்சுது. வணக்கம் சார். வணக்கம். வேலூரை பதற வைத்த விஜயா இல்லை திமுகவை பதற வைத்த விஜயான்னு சொல்கிறது தெரியல, நேற்று மனுஷன் கண் கலங்கிட்டாரா சார்? அதுதான் ரொம்ப பார்ப்பதற்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எதுக்குமே கலங்காத ஒரு மனிதர், நான் அந்த மாதிரி தான் அவர் வந்தவர். அவர் மக்களுக்காக அழுதுருக்காரு தான் எனக்கு தோணுது. அவருக்காக அவர் அழலை, மக்களுக்கு நல்லது செய்வரன்னு நினைக்கிறேன், ஏதோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதற்கு சுத்தியிலும் என்னை வச்சு அடிக்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நண்பர் எல்லாமே நண்பர்கள்னு சொல்லக்கூடிய முதல்வர் அவர்கள் என்னையே நண்பனாக பார்க்கல, கரூர் சம்பவத்துக்கு என்னையே அடிக்கணும் அப்படிங்கும்போது நான் அவர் பேசுனதில் அடுத்த வார்த்தை வர முடியல அவனால். ஸோ திணறார். அப்போது அவருடைய மனசுக்குள்ளேயே பல நாட்கள் இருந்த அந்த, ஏன்னா எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நிறைய விஷயம் வச்சுருந்தோம்னா அதை ஆளை கமுத்தி விட்டுரும். அழம்னா அழுதுடணும், சிரிக்கணும்னா சிரிச்சணும் வாங்கிட்டு, அவ்வளோதான். பட் இங்கே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்த வேதனை தான் நேற்று வேலூரில் நடந்த அது பேசும்போது அவனால் அதை சொன்ன அடக்க முடியல. இந்த கண்ணீர், அந்த கண்ணு கலங்குனது, பேச்சு வராமல் திணறுனது எல்லாமே மக்களுக்காக மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நான் அவருக்காக இல்லை, விஜய்க்காக பண்ணுறதா இருந்ததுன்னா இது வர வேண்டிய அவசியமே இல்லை. அரசியலுக்கு அவர் முதல்ல ஜாலியாக ஒரு 400 கோடி வருஷத்துக்கு சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு லைஃப்பை. பட் அதை அவர் செய்யலவர். ஏதோ செய்யணும், என்னை உட்கார வச்சுருக்காங்க, மக்களுக்கு செய்யணும், நாட்டுக்கு செய்யணும். இந்த ரசிகர்கள் சின்னலேருந்தே எதிர்பார்த்து வந்தாங்க. ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார், கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காரு. அழகாக ஷேப்பர் பில்டிங்கை கட்டியிருக்காரு, கோட்டையை கட்டியிருக்காரு. அதுக்குள்ளே மக்களை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அதன் வெளிப்பாடு தான் அவர் கண் கலங்குனதை நான் பார்க்குறேன். சார், இந்த கண் கலங்குனதே ஒரு ஸ்கிரிப்டட். அவருக்கு எழுதின பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அழுகணும், இப்படி அழுகணும், இந்த நேரத்தில் இந்த சைடு திரும்பணும் அப்படிங்கிறது இருக்குது. விஜய் ஒரு நடிக்கிறாரு மக்கள்கிட்ட அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி ஏஐயில் ஜென்ரேட் பண்ண ஒரு இமேஜுமே வைரல் ஆகிட்டு இருக்கு சார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னங்க சொல்கிறது, இதை சொல்கிறது வார்த்தையே இல்லைங்க, மனசாட்சி இல்லையான்னு தெரியல. இதை பண்ண வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது விஜய்க்கு? அங்கே முதல்ல பேசுகிறத பேப்பர் எழுதி வச்சு படிக்கிறேன்னு குறை சொல்கிறீங்க, பார்த்து பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. மக்களுக்காக செய்ய வரும்போது சுற்றியும் அடிக்கிறாங்க என்னன்னு சொல்லி வேதனைப்பட்ட ஒரு கண்கள் பார்க்கும்போது இதுவும் நடிப்பு அப்படின்னீங்கன்னா, அவர் உண்மையிலேயே நான் சொல்கிறேங்க, அரசியல் நடிக்க தெரியலங்க அவருக்கு. அரசியல் நடிச்சிருந்தாருன்னா பெரிய ஆளுங்க. அவர் சினிமாவில் தாங்க நடிக்கிறார், அரசியல் நடிக்க தெரியல அவருக்கு. அரசியல் பண்ண தெரியலங்க. பட் தனக்குன்னு நேர்மையான ஒரு அரசியலில் மக்களுக்காக செய்யணும்னு ஆசைப்படுறார். அதன் விளைவாக விஜயை போட்டு எல்லாரும் போட்டு அடிக்கிறீங்க. இப்போ நேற்றுலேருந்து இந்த ஒரு விஷயம் வேற போகுது. ஏஐயில் உருவாக்கின ஒரு விஷயத்தை போட்டு இந்த நேரத்தில் இது பண்ணணும்னு சொல்லிட்டு மிஷின் இது ஆப்ரேட்டிங்காக இது விஜய் கீ கொடுக்குறதுக்கு நிற்கிறது ரோபோட்டிக்காக நான் விஜய் கிடையாது. எதை வேணாலும் பேசுவாங்க, அது நடக்கும். எந்த கட்சியில் இருந்தாலும் பேச தான் செய்வாங்க, அது விஜய்க்கும் தெரியும். இன்னும் பேசட்டும், பேச 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 மக்களுடைய எண்ணங்கள் பூரா விஜய்க்கு பெருமளவு ஆதரவு வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் தோணுது. நீ அந்த மனுஷன் வர்றாரு, படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, படத்தை வரைக்கும் வர முடியல, நீ எலெக்ஷனுக்கு பிறகு தான் வருமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியவர் இருக்குது. ரிவைசிங் கமிட்டி 20 நாளில் படம் பார்க்கணும். கேசவ ஆபேஷன்னா 5ஆம் தேதி அன்றைக்கி ரிவைசிங் கமிட்டி ஓகே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தேதி 24, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நாள் இதிலே ஆயிடுச்சு. இந்த படம் பார்க்கல. அது ஒரு பக்கம். எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறீங்க ஒரு பக்கம். தன்னுடைய மனசில் இருக்க வேதனையில் மக்கள்கிட்ட போய் பேசும்போது பேச முடியாமல் திணறி கண்கள்கிறாருன்னா அதையும் நடிப்பு இப்படி சொன்னீங்கன்னா இதை என்ன சொல்கிறதே தெரியலங்க. ஆனால் மக்கள் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க, மக்களுக்கு தெரியும். மக்கள் தான் இறுதிக்கட்ட எஜமானர்கள். அவர் என்ன முடிவு பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. இந்த முடிவு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம், தெரியாது. பட் மேற்கு அப்புறம் தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். பட் இது உண்மையான ஆதங்கத்தின் வெளிப்பாடாக, மக்களுக்கு சேர்ன்ற எண்ணமா, பேச முடியாமல் திறனுடைய அழுகையா, நடிப்பாங்கிறது நீங்கள் அதுக்கப்புறம் தெரிய வரும்.
ஸோ அதனால் இது நம்ம விஜய் எது பண்ணாலுமே ஒரு கேங் பேசுகிறதுக்கும் அதை அடிக்கிறதுக்கும் ஒரு யூனிட் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. பட் அவர்கள் பாட்டு அவர் வேலையை செய்யட்டு, விஜய் பாட்டு விஜய் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. காங்கிரஸ் தொடர்ச்சியா திமுக கூட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு முடிவுக்கு எட்டலை. கண்டிப்பா உங்க விஜய் சைடும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கா சார்? நிறைய இருக்குது. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன். ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து விஜய் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கிறதா, அதாவது என்ன சொல்கிறேன்னா அவருடைய எண்ணம் அதுவாக தான் இருக்குது. விஜய்க்கும் காங்கிரஸ் மேலே மிகுந்த ஒரு நம்பிக்கை பற்று இருக்குது. அவருக்கு தனி பிரியமே வச்சுருக்காரு. பட் இப்போ இருக்கும் கூட்டணியோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில் போய்கிட்டே இருக்காங்க. அது இன்னும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலை. ஸோ தொடர்கதையாக தான் இருக்குது. இவர்களுடைய கோரிக்கையை வச்சுட்டே இருக்காங்க. ஸோ தொகுதியுடைய வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டாங்க. கிட்ட 40 தொகுதி மேலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் ஆட்சியிலேயே அதிக பங்கு கிடையாதுன்ற தெளிவாக இருக்கிற டிஎம்கே கூட்டணி சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, அதுக்குள்ளே உடன்பட மாட்டாங்க. பட் இந்த தொகுதியில் மட்டும் 40 தொகுதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு மிகப்பெரிய கேள்விக்குறி. மற்ற சின்ன சின்ன கட்சியெல்லாம் போய் கொடுக்குறத வாங்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. தேமுதிக உள்ளே போயிட்டாங்க எவ்ரிதிங். பட் இந்த இருக்கிற கூட்டணியிலேயே பார்த்தீங்கன்னா டிஎம்கே அடுத்து பேசக்கூடிய கூட்டணியை பார்த்தா காங்கிரஸ் தான். அவர்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும், டிஎம்கே இல்லைனாலும் சிறப்பாக தான் இருக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கூட்டணியிலேருந்து விலகி காங்கிரஸ் வந்து விஜய் கூட சேர்த்துட்டாங்கன்னா விஜய்க்கு பெரிய பலமாக மாறும். அது இப்போவே ஒரு தனி யானை பலத்தோடு இருக்கார். இன்னும் அந்த பலம் சேர்ந்ததுன்னா என்ன உங்களுக்கு? கும்கி யானையை வச்சு தான் அந்த மதம் கொண்ட நடக்கும் மாதிரி ஒரு மதம் கொண்ட யானையாக மாறும் அந்த கூட்டணி, பலமாக மாறும். அதனால் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸுடைய நிலைப்பாடு வந்து இது வரைக்கும் போதும், பொறுத்தது போதும் மாதிரி கொடுக்குறாங்க. போகிறான் வர்றான் பேசுகிறான் போயிட்டு இருக்குது. காலங்கள் ஓடிட்டு இருக்குது, வருஷங்கள் ஓடிட்டு இருக்குது. ஒவ்வொரு 5 வருடமும் இதே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு மாறுதல் தேவைங்கிறாங்க. இருக்கிற காங்கிரஸுடைய நிர்வாகிகளே பார்த்தா ஒரு 50% விஜய் கூட போகணுன்னு பிடிவாதம் பண்ணுறாங்க. இன்னொரு 50% இருக்கிற டிஎம்கே கூட இருந்துட்டு போயிடுவோம், பிரச்சனை இல்லை, கிடைப்பது கிடைக்கட்டும், அப்படியே நம்ம ஓட்டிடுவோம் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணுறாங்க. பட் அதை வந்து ராகுல் அவர்கள் விரும்பலை. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். தமிழகத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது. இதோட டிவிக்கு விஜயோட போய் சேர்ந்தால் இன்னும் அதிகமான இடங்களை கைப்பற்றலாங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அதை தான் விஜய் 75 சீட்டுக்கு மேலே தரேன்னு இருக்கார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ட்டார். 5 அமைச்சர்களுக்கு மேற்பட்டவங்களுக்கு தரேன்ட்டார். ஒரு டெப்டி சிஎம்ங்கிறார். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அந்த கதவு திறந்தே வச்சுருக்கார் விஜய். வருவாள்ன்ற ஒரு நம்பிக்கை காங்கிரஸ் காப்பாற்றவன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு வேளை இல்லை, காங்கிரஸ் வந்து இருக்கும் டிஎம்கே கூட்டணியோட போனால் கூட விஜய் தனியாகவே அந்த பலம் கொண்ட யானையாக ஒரு மக்களை சந்திக்க போகிறதா தான் அவர் முடிவு எடுத்திருக்கார். அவர் எந்த கூட்டணியும் சேர்த்துக்கொள்ள விஜய் விரும்பினார், வரலை, பரவாயில்லன்ட்டார். நான் ஒருத்தன் போகிறேன், எல்லார் வீட்லேயும் விஜய் இருக்கான், எனக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, என் மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. விஜய் அசிங்கப்படுத்தினா மக்களை அசிங்கப்படுத்துறது மாதிரி. விஜய்க்கு அரசியல் தெரியல, மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு தான் சொல்கிறீங்க. பரவாயில்ல, சொல்கிறத சொல்லிகிட்டே இருங்க. ஆட்சிக்கு வந்து இல்லைன்னா ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானமாக சொல்லியிருக்கார். நிறைய விஷயங்கள் எடுத்துக்காட்டுக்கு மக்களுக்கு என்ன செய்ய போகிறேங்கிறத அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். பஸ் வசதி, ஹாஸ்பிட்டல் வசதி, மலை கிராமங்களில் நிறைய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்கார் அவர். இது ஒரு சின்ன சாம்பிள் தான். தேர்தல் அறிக்கையை மக்கள்கிட்ட கேட்டிருக்கார். மக்கள் கொடுத்தனுடைய விளக்கங்கள் தான் பாதி பேசியிருக்கார். தேர்தல் அறிக்கையில் முழு விவரங்கள் வரும். ஸோ காங்கிரஸ் டிவிக்குடைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இன்னும் 2-3 நாட்களில் முடிவு பண்ணுறது மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் விஜய் கட்சியோட பாடல் உங்கள் விஜய் வாரன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பயங்கர வைரல். இன்னைக்கு எல்லா காலேஜ்லையும் சோசியல் மீடியாக்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க போது அதே மாதிரியான ஒரு பாடல் திமுகவிற்கும் அமைக்கப்படுறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு சார். எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அது கிட்டத்தட்ட உண்மை தான். அது ஏன்னா இந்த பாட்டு வந்து உங்கள் விஜய் சாங் வந்து எங்கள் பட்டி தொட்டி வந்து விசில் சின்ன பறக்கிறது மாதிரி, சத்தம் காதை பிளக்கிறது மாதிரி இந்த பாட்டு எங்கே வந்தாலும் ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அதை ஒரு சினிமாவில் தான் விஜய் பாட்டு ஹிட் ஆகுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அரசியல் களத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பாடல்கள் நிறைய கட்சியில் இருந்தால் கூட இந்த பாடல் முதன்மையாக இருக்குது பார்ப்பதற்கு. அவரே அவரை பாடியிருக்கார். அப்போ மக்கள் மத்தியில் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. ராமாக்கிலேருந்து காஸ்டியூம்ஸ்லேருந்து போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்னை உருவாக்கிட்டார். அது மாதிரி தேவைன்ற பட்சத்தில் எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் மாறுதல் உருவாக்க பார்க்குறாங்க. ஸோ அதன் வெளிப்பாடு தான் நீங்கள் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற காலத்தில் ஒரு பாடல் தேவைங்கிற பட்சத்தில் ஒரு பாடல் உருவாகிறது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதை நம்மளுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள், பைசன் டைரக்டர்,
அவர் தான் அந்த பாடல் காட்சியை வந்து உருவாக்குறார். பட் சிறப்பாக வரும். அவரும் வந்து டெக்னிக்கலாக என்ன மாதிரி ஒரு இதில் கொண்டு போகலாம், மக்களுடைய பல்ஸ் அவருக்கு தெரியும். பாடலை உருவாக்கி அந்த விஷுவலேஷன் ரெடி பண்ணி அவர்களுக்கு தர்றதுக்கான ஏற்பாடுகளாக மாரி செல்வராஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. காரணம் ரெட் ஜெயினில் கூட அடுத்த படம் மாரி செல்வராஜ் இயக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு. இப்போ அதனுடைய விளைவாக இப்போ விஜய் பாடல் எந்த அளவுக்கு பிரபலமாச்சோ மக்கள் மத்தியில், அதே மாதிரி ஒரு பாடல் மாரி செல்வராஜனுடைய பார்வையில் உருவாக்கிட்டு இருக்கு. அது விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்தடுத்த சந்திப்பில் அந்த பாடல் மக்கள் செவிகளுக்கு வரும் தான் நினைக்கிறேன் நான். மூத்த அரசியல்வாதி பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார். ஆனால் ஓபிஎஸ் வந்து இப்போ திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும்போது இவர் விஜயை ப்ரைஸ் பண்ணி பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, காரணம் பிடிக்குதுன்றாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட தலைவர்கள் மத்தியில் எங்களுடைய ஆதரவை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறது பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய குரலாக இப்போ இருக்குது. ஏன்னா அவர் நிறைய எம்ஜிஆருடைய ஆட்சியில் வந்து பங்கெடுத்துக்கிட்டவர், எவ்வளோ அனுபவசாலிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் களத்தில் இறங்க மாட்டேன்ட்டார். அரசியல் களத்தில் இருப்போம். அது வந்து காலங்காலமாக எங்களுடைய பயணம் தொடரும். இந்த பயணத்திற்கு இப்போ பார்வைக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு தெளிவான பேச்சை நாங்கள் பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணுன்ற அவருடைய அந்த குரல் ஒலிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சொல்கிறத கேட்க முடிஞ்சுது. அதனால் எங்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குங்கிறது மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்கார் பண்ருட்டி அவர். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் ஓவராக விஜய்க்கு வந்து கண்டிப்பாக சேரும். ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அவர் எங்கிட்டு போகிறதுனே தெரியல. இப்போ மனிதர் அவர் வந்து எந்த கதவு திறக்கப்படும்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டே இருக்கார். நீங்கள் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட முதல்வர்களை போய் சந்திச்சுட்டு வந்தார் போன வாரம் நினைக்கிறேன். பட் அங்கேருந்து அழைப்பு வரல. ஏன்னா 2 முறை அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இவர் முதலமைச்சராக உட்கார வச்சவங்க. அண்ணாடிஎம்கேடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ அங்கே மதில் மேல் பூனையாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாத சூழ்நிலை இருக்கார். மற்றவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட கூட்டணிகள் எல்லாமே உள்ளே போயிட்டே இருக்காங்க. அவர் எந்த கூட்டணியில் போவாருங்கிறது தெரியல. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பண்ருட்டியாருடைய அந்த குரல் விஜய்க்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நான் ஓகே சார், விஜயின் அடுத்த கட்ட நகர்வு அரசியலில் எப்படி சார் இருக்கும்? இல்லை, அடுத்தடுத்து ஸ்பீடாக போகிறாரு. இப்போ பனையூர்லலாம் ஒரு மீட்டிங் பார்த்தோம்னா மக்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. இப்போ வந்து நிர்வாகிகள் சந்திப்பில் இப்போது நம்ம ஈரோடில் நடந்தது ஒரு பக்கம், இந்த பக்கம் பாண்டிச்சேரி, இப்போது சேலம், வேலூரில் 4900-5000 மேற்பட்டவர்கள் மட்டும்தான் உள்ள அனுமதியோடு வர மாதிரி இருக்குது. இங்கே காவல்துறை சிறப்பான ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் அதை உண்மையிலே சிறப்பாக இருந்தது. பட் இந்த பக்கம் பார்க்கும்போது இன்னும் மக்கள் சந்திப்பு விஜய்கிட்ட வேணும் தான் நானும் நினைக்கிறேன். பட் அதற்கு வேண்டிய வசதிகள் வந்து காவல்துறையிடம் நேரடியாக அவர்கள் பேசி இவ்வளோ பேர் வருவாங்க, ஒரு இப்போ இதுலேயே வேலூர்லேயே பார்த்தீங்கன்னா 25,000 பேர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் சொல்லி அவர்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு 23ஆம் தேதி அவர்களே வந்து 5000 பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டரில் போட்டு தான் கூரையில் அமைக்கப்பட்டு சிறப்பாக முடிஞ்சு காவல்துறை ஒத்துழைப்போட எந்த அசம்பவம் இல்லாமல் நேராக வந்திருக்காங்க. இப்போ அது சிறப்பாக பார்க்கப்படுது. மக்கள் சந்திப்புக்கு உள்ளே போகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். பட் காவல்துறைகிட்ட நீங்கள் முறைப்படி எல்லாம் கேட்டால் அவர்கள் எவ்வளோ பேர் தேவைங்கிற பட்சத்தில் இவர்கள் விளக்கங்கள் நிறைய நிர்வாகிகள் கொடுக்கும்போது மக்கள் சந்திப்பு வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவர் பார்க்கும்போது நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் என்னை உட்கார வைத்த பிறகு வந்து ஒவ்வொரு வீட்டு வாசலையும் வந்து நிற்பேன்னு சொல்கிறார் விஜய். அப்போ விஜயுடைய கனவு நிறைவேறி மக்கள் முதலமைச்சரை உட்கார வச்சுட்டாங்கன்னா அங்கே காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுங்கிறது முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ காவல்துறையுடைய அந்த பாதுகாப்போட விஜய் ஒவ்வொரு தெருவு சந்து புந்தெல்லாம் வீடு வீடாக போய் மக்களை சந்திக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அது ஆட்சிக்கு வந்த பிறகு தான். அதற்கு முன்பாக மக்களை சந்திக்கணும். அது விஜய் தயாராக இருக்கார். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பனையூரில் பேசப்பட்ட ஒரு தகவல் வருது. காவல்துறைக்கிட்டையும் அந்த அனுமதி நிறைய வந்து அது பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை. அது கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மக்களை சந்திக்க ஒரு வேலையில் கூடி சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கிறேன். நான் ஓகே சார், தொடர்ச்சியாக விஜயோட அரசியல் பற்றி நிறைய பேசிட்டு வரோம். நீங்களும் நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.